ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 21வது வசனம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஆமேன். இந்த நாளிலும் கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதான வார்த்தை என்னன்னா, கர்த்தர் நமக்கு அநேக அதிகாரங்களை கொடுத்தாருங்க. மோசேக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்ததின் நிமித்தமாக மோசே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணும்படியான அதிகாரத்தை மோசே பெற்றார். நாமும் கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை எப்படியாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? என் குடும்பத்துல இன்னும் போராட்டம் மாறல, பிரச்சனை மாறல, கடன் தொல்லை மாறல, இன்னுமாக வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறாரு, உன் கையில கொடுத்த அதிகாரத்தை நீ பயன்படுத்துறியா? நீ செயல்படும் போது நான் உனக்குள்ளாக இறங்கி பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொடுத்து அந்த காரியத்தை வறண்டு போகும்படியாக, அந்த காரியம் இருக்கிற இடமே தெரியாமல் போகும்படியாக கர்த்தர் வழிவாசலை திறக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாருங்க. அதனால இன்னைக்கு உங்க பிரச்சனைக்கு நேராக உங்க கருத்துல கொடுக்கப்பட்டதான அதிகாரத்தை நீட்டுங்க. கர்த்தாவே, இறங்கி இந்த அதிகாரத்துல கிரியை செய்யுங்க. என்னோடு போராடும்படியாக நீங்க வந்து யுத்தம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இந்த காரியத்துல உங்களை மாத்திரம்தான் நம்பி இருக்கேன். எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரே. இதுவரையிலுமாக சம்பாதித்த அநேக சம்பாத்தியங்களில் இழப்பு தான் ஆண்டவரே எனக்கு உண்டாயிருக்கு. அந்த இழப்பிற்கு நேராக இந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்துகிறேன். கர்த்தர் நீர் இறங்கி பலத்த கீழ்காற்றினால ஒரு அற்புதங்களை செய்து எங்கள் வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தின் வழியை திறந்து கொடுங்கன்னு சொல்லி இந்த நாளிலே நீங்க ஜெபிக்கும் போது பாத்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அநேகர் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தாதனாலதான் தங்கள் வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் தோல்வியை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. நாம ஜெயமான வாழ்க்கை வாழணும்னா கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை இந்த நாளிலே கையில் எடுங்க. அந்த ஆசீர்வாதம் உங்களை நேராக கடந்து வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். இதற்காக நம்ம ஜெபிக்கலாமா? கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, நீர் அப்பா மோசேக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது நீங்க இறங்கி ஆண்டவரே கீழ்காற்றை வர பண்ணி அப்பா சமுத்திரம் ஒதுங்கி போகும்படியாக, வறண்டு போகும்படியான அப்பா ஒரு வழிவாசலை திறந்து கொடுத்தீங்க ஆண்டவரே. அதே போல இந்த நாளிலே வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு போராட்டங்களிலும் ஆண்டவரே அவர்கள் அந்த அதிகாரத்தை செயல்படுத்தும் போது கர்த்தர் நீங்க இறங்கி கிரியை செய்யுங்க என்று அப்பா உங்க வல்ல கரத்துக்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிகாரத்தை மறந்தவர்களாக, அதிகாரத்தை இழந்தவர்களாக, தேவனை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய ஜனங்கள் மத்தியிலும் இந்த நாளிலே ஒரு உயிர்மீட்சியின் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செயல்பட வேண்டும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you.